Welcome back. இந்த வீடியோல நாம வந்து virtual machine services வந்து கிரியேட் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சர்வீஸ். இது கம்ப்யூட்டிங் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வீஸ். இந்த virtual machines நீங்க வந்து அக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து நீங்க இந்த மெனுவை கிளிக் பண்ணி virtual machine ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க virtual machines வந்து சூஸ் பண்ணலாம். டைப் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வெர்ச்சுவல் மிஷின் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதான் வெர்ச்சுவல் மிஷினோடைய டேஷ்போர்ட். இப்போ கரண்ட்டாக எந்த ஒரு வெர்ச்சுவல் மிஷினும் ரன் ஆகலை. இப்போ ஒரு மல்டிபிள் வெர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுதுன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த டேஷ்போர்டில் இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ கிரியேட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பிகினர் அப்படிங்கிறதுனால மற்ற ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அஷ்யூர் வெர்ச்சுவல் மிஷின், அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு சர்வீசஸ் நீங்கள் அஷ்யூரில் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். அந்த சர்வீஸ் எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கான ரிசோர்ஸ் குரூப். ஸோ பேசிக்காக ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது ஒரு நம்மளுடைய ரிசோர்ஸ் எல்லாம் குரூப்பிங் பண்ணுற வச்சுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். நம்ம ஏற்கனவே வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் ரிசோர்ஸ் குரூப்பும் தெளிவாக நம்மளுடைய ப்ரீவியஸ் செஷனில் லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இந்த வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு புது ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் dev-rg அப்படிங்கிற நேமில் நான் கிரியேட் பண்ணுறேன். அடுத்தது வெர்ச்சுவல் மிஷின் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் VM அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் பார்த்துட்டிங்க எல்லாமே நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் மிஷினை ப்ரொவிஷனிங் பண்ணும்போது டிஸ்க், நெட்வொர்க்கிங், மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங் சொல்லிட்டு மல்டிபிள் ப்ரொவிஷனிங் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் பிகினராக இருக்கும் போது சில ஆப்ஷன்ஸை நம்ம டிஃபால்ட்டாக விடுறது நல்லது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீல்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் ஃபீல்டு டிஃபால்ட்டாக விடுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வரக்கூடிய அட்வான்ஸ் கான்செப்டில் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு நெட்வொர்க்கிங்கை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அப்போ நெட்வொர்க்கிங்கில் போயிட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ்டு கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், வெர்ச்சுவல் மிஷினோட நேம், ரீஜன், அவைலபிலிட்டி ஜோன், இது எல்லாத்தையுமே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ ரீஜன்னா உங்களுக்கே தெரியும் டேட்டா சென்டருடைய ஃபிசிக்கல் லொகேஷன். அதுக்கு கீழே இருக்கிறது அவைலபிலிட்டி ஜோன். ஸோ அவைலபிலிட்டி ஜோன் எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜ் அப்படிங்கிறது பேசிக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டிஃபால்ட் உபுண்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெட் ஹேட் ஆர் விண்டோஸ் இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்டு இமேஜ். இந்த கஸ்டமைஸ்டு இமேஜ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, அது கூட சில ரன் டைம் என்விரான்மெண்ட், பைத்தான், ஜாவா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இமேஜாக பண்ணிடலாம். திரும்ப என்ன பண்ண வேண்டாம், நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க தேவையில்லை. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறப்போ அதையும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கூட நம்ம வந்து பைண்ட் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டம் இமேஜ் இருக்கு, இது எல்லாமே டிஃபால்ட் இமேஜஸ். இப்போ நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் சி ஆல் இமேஜ் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜ் ஆப்ஷன்ஸ் வரும். நான் இங்கே டிஃபால்ட்டாக உபுண்டு சர்வர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்காக வந்து கம்ப்யூட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உங்கள் லேப்டாப்பில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா CPU அண்ட் RAM. இப்போ என்னதான் வந்து நம்ம ஒரு லேப்டாப்பை வந்து வாங்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு விஷயத்த கேட்போம், CPU, RAM உடைய கேப்பபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் i5 கோர், இன்டெல் i5, அதே மாதிரி RAM. இது வந்து பேசிக்காக வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு VM சூஸ் பண்ணும் போது அதோடைய சைஸ். இப்போ நிறைய டைப் ஆஃப் VMs இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சி ஆல் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரிசோர்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பில்லிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ சப்போஸ் நான் வந்து DS1_V2 அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைஸ் மந்த்லி எனக்கு 5847 rupees எனக்கு பில் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் எலிஜிபிள்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டா, இதுதான் நம்மளுக்கு தேவை. இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ சர்வீஸ் எலிஜிபிள். ஸோ எது ஃப்ரீயா எலிஜிபிலிட்டியில் இருக்கோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் வேற ஏதாவது ரிசோர்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பில்லிங் வந்து இம்பாக்ட் ஆகும். அடுத்தது அத்தென்டிகேஷன் டைப். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாம ஒரு ரிசோர்ஸ் அதாவது வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான கீ. இப்போ பேசிக்காக டிஃபால்ட் யூசர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்யூர் யூசர். ஸோ ஜென்ரேட் நியூ கீப்பர். இந்த கீப்பர் த்ரூவாக தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். வரக்கூடிய நெக்ஸ்ட் செஷனில் நாம எப்படி இந்த வெர்ச்சுவல்
மிஷின் கூட கனெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாம என்ன பண்ணணும்னா கீ ஜென்ரேட் பண்ண போறோம் புதுசா. இப்போ ஆல்ரெடி ஒரு கீ இருக்குன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மள்ட்ட வந்து எந்த கீயும் கிடையாது. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். இந்த சிச்சுவேஷன்ல ஜென்ரேட் நியூ கீ பேர் அப்படிங்கறது ஆப்ஷனை சூஸ் பண்றோம். அடுத்தது இன்பவுண்ட் போர்ட் ரூல்ஸ். அதாவது பேசிக்கா வந்து ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வெர்ச்சுவல் மிஷினுக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ பேசிக்கா வந்து இது செக்யூரிட்டி ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஃபயர்வால், வெர்ச்சுவல் ஃபயர்வால். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே HTTP 8.0 அலோவ் பண்ணுறோம். என்னன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் இந்த வெர்ச்சுவல் மிஷினில் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை அக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து HTTP 8.0 போர்ட் அட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்லணும்னா நீங்கள் ஒரு வெப்சைட் அக்சஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரௌசரில் போயிட்டு www.manavanlearncode.com கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ HTTP இல்லாமல் நம்மளால ஒரு வெப் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்காக நாம ஃபியூச்சரில் பண்ணக்கூடிய வேர்க்கா இதை இந்த கொடுக்குறேன். SSH எதுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ரிசோர்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா SSH ரொம்ப இம்பார்ட்டன்ட். HTTP இப்போதைக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்க். இந்த டிஸ்க் எல்லாமே வந்து நான் டிஃபால்ட்டா கொடுத்துட்டேன். டிஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், ஸ்டோரேஜ். இப்போ உங்க லேப்டாப்ல ஸ்டோரேஜ் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்க எதையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி வெர்ச்சுவல் மிஷின்லயும் டிஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அஷூரோடைய நெட்வொர்க்கிங் கான்செப்ட் கம்ப்ளீட்டா தெரியாது. பேசிக்கா பார்த்துட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன் நம்ம எதுவும் கஸ்டமைஸ் பண்ணல. பட் இந்த வெர்ச்சுவல் மிஷின் ப்ரொவிஷனிங்ல நெட்வொர்க்கிங் இருக்கு. நாம வந்து டிஃபால்ட்டா இருக்கிற சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. இப்போ நீங்க கிளவுட நல்லா கத்துக்கணும், ஒரு சர்வீசஸ் நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேசிக் கான்ஃபிகரேஷனை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி அந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி அதோட கேப்பபிலிட்டிஸை கம்ப்ளீட்டா பார்க்கணும். நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஒரே டைம்ல நினைச்சீங்க அப்படின்னா உங்களால கிளவுட லேர்ன் பண்ணிக்க முடியாது. ரைட், நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிஸ்க், நெட்வொர்க்கிங் இது எதுவுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டா பண்ண போறதுல ஒன்லி பேசிக் டேப்ல சில விஷயங்கள் மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கிறேன். முக்கியமா சப்ஸ்கிரிப்ஷன், ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேபி உங்களுக்கு வரும்போது பே ஆஸ் யூ கோ, இல்ல நீங்க ஒரு கம்பெனி அக்கௌண்ட் வந்து அக்சஸ் பண்றீங்கன்னா இந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பதில் வேற ஏதாவது அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய நேம் இருக்கலாம். அடுத்தது ரிசோர்ஸ் குரூப். நாம புதுசா ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றோம். நீங்க எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப்பையும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அதுக்கு அடுத்தது வெர்ச்சுவல் மிஷினுடைய பேசிக் நேம். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இமேஜ் நேம். லாஸ்டா பார்த்துட்டீங்க அப்படின்னா சைஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி மட்டும் கொடுங்க. வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா பில்லிங் இம்பாக்ட் ஆயிடும் உங்க அக்கௌண்ட்ல. இது நிறைய பேர் பண்ணக்கூடிய பேசிக் மிஸ்டேக்ஸ். இப்போ ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ இந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்து கம்ப்ளீட்டா ரன் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து பர் ஹவருக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அரௌண்ட் ₹1 நினைக்கிறேன். ஸோ இதான் அவங்களுடைய பேசிக் சார்ஜ். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுது. இது வேலிடேஷன் பாஸ்ட். இப்போ நான் அந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போதான் ஆக்சுவலி ரிசோர்ஸ் கிரியேட் ஆக போகுது வெர்ச்சுவல் மிஷின். இப்போ நான் அடிக்கடி நான் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்றேன், ரிசோர்ஸ். ஏன்னா இந்த வேர்டு வந்து இந்த டெர்மினாலஜி வந்து உங்க மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகணும். நான் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல இருக்கக்கூடிய எந்த சர்வீசஸ் அக்சஸ் பண்ணாலும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ், அவ்வளவுதான். ஸோ கீயை டவுன்லோட் பண்ணீங்க. இது எதுக்குன்னா ஃபியூச்சர்ல நம்ம இந்த வெர்ச்சுவல் மிஷினை நாம வந்து அக்சஸ் பண்றதுக்கு இந்த கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரிட்டர்ன் டு கிரியேட் வெர்ச்சுவல் மிஷின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ், மேபி 1 or 2 minutes எடுக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து சக்ஸஸாக கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து சப்மிட்டிங் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு வருது. பேஜ் ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நாம கொடுத்த கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி இப்போ ஒரு டிப்ளாய்மெண்ட் போயிட்டு இருக்கு. பேசிக்காக என்ன டிப்ளாய்மெண்ட்னா ஒரு சர்வர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சர்வர் உடைய கிரியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் சக்சீட் அப்படின்னு வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், கோ டு ரிசோர்ஸ் கிளிக் பண்ணுங்க. இது அந்த வெர்ச்சுவல் மிஷினுடைய டேஷ்போர்டுக்கு போகும். இப்போ இந்த வெர்ச்சுவல் மிஷின்குள்ள இருக்கீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ வெர்ச்சுவல் மிஷினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நாம கிரியேட் பண்ண வெர்ச்சுவல் மிஷின் லிஸ்டிங் இருக்கு. ரைட், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த டீட்டெயில், அதாவது அந்த வெர்ச்சுவல் மிஷினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது லேட்டராக நம்ம பார்த்துக்கணும். இந்த வெர்ச்சுவல் மிஷினை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இல்லை டெலீட் பண்ணுறது, இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டி, அந்த வெர்ச்சுவல் மிஷினுடைய பேசிக் மெட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். முக்கியமாக நம்ம கொடுத்த நேம், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இந்த வெர்ச்சுவல் மிஷினுடைய ஆர்கிடெக்சர், அதோட அவைலபிலிட்டி ஜோன். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு வெர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக பப்ளிக் அட்ரஸ் பேசிக்காக எதுக்கு அப்படின்னா இன்டர்நெட் த்ரூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அவுட் சைட்லேருந்து நீங்கள் இந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணணும்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைவேட் ஐபி இன்டர்னலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் செக்ஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பார்க்கலாம்.